வெல்கம் டு எம்கேஎம் ஹோம் சேனல். வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். சிறுகீரை வாங்கியிருப்போம் ஒரு கட்டு. சிறுகீரை எப்படி கடையலான்னு வீடியோவில் நான் காட்ட போகிறேன். சிறுகீரை வாங்கும்போது அந்த கீரையில் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு கீரைக்கு நடுவில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பூவாக வெள்ளை கலரில் பூவாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் வாங்கக்கூடாது, அது பார்த்து வாங்கணும். அது மாதிரி இருந்தால் அது முத்தின கீரை, பெரிய கடையவோ பொரியலோ பண்ணால் நல்லாவே இருக்காது. பாருங்கள், நான் எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த வெள்ளை கலரில் பூ மாதிரி இல்லாமல் பார்த்து வாங்கணும். நல்ல குழந்து கீரையாக இருக்குது நான் வாங்கிட்டு வந்தது. இது போல் காம்பை மட்டும் எடுத்துகிட்டு அது நம்ம உடைக்கும் போதே தெரியும். இல்லைன்னா காம்பு இலசாக இருக்கிற பக்கமாக பார்த்து கீரையோடு சேர்த்து உடைச்சிக்கிறணும். சிறுகீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வராது. சிறுகீரை அடிக்கடி நம்ம சேர்த்து உணவில் சேர்த்து சாப்பிட்டோன்னா ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வராது. இது பார்த்திங்கன்னா நான் முதல் நாளே வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கீரை மறுநாள் செய்கிறதுக்காக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கீரை நம்ம உடனே செய்கிறதா இருந்தால் க்ளீன் பண்ணி செய்கிறதுக்கு லேட் ஆகிடும். அதனால் முதல் நாளே செஞ்சு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி கீரை நல்ல ஒரு குப்பை கூட கிடையாது, நல்ல கீரையாக இருக்குது. இது மாதிரி பார்த்து வாங்கணும் கீரையெல்லாம். சிறுகீரை இப்படி தான் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா எல்லா கீரையை விட அடிக்கடி சிறுகீரை தாங்க வாங்குவேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கீரை கடையிறதுக்கு இப்போ அரை கிளாஸ் துவரம் பருப்பு, அரை கிளாஸ் சிறுபருப்பு ரெண்டும் கலந்து எடுத்துருக்கேன் நான். இந்த மாதிரி 2 பருப்பு கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்தால் தான் கீரை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிறுபருப்பு மட்டும் நம்ம போட்டோம்னா ஒரு மாதிரி கொழப்பு தன்மையாக இருக்கும். ரெண்டும் சரி பாதி சேர்த்து போட்டுக்கலாம். 100 கிராம் அளவுக்கு இருக்குங்க நான் எடுத்துருக்க துவரம் பருப்பு ரெண்டும் சேர்த்து. இப்போ பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி திட்டமாக வச்சு வேக வச்சுக்கிறணும். பருப்பு நல்லா வெந்ததுமே சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, 2 தக்காளி, சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் போல் இருக்கும் வெங்காயம், 5-6 பல் பூண்டு, இதெல்லாம் பருப்பில் போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் சீரகம் அப்படியே நம்ம கையிலையே தேய்ச்சிட்டு அப்படியே போட்டு விட்டுலாம். சீரகம் நம்ம பருப்பு, தக்காளி, வெங்காயத்தோட போட்டு வேகும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஹெல்த்திக்கும் கூட போடுறது சீரகம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வந்துருச்சு பாருங்கள். இந்த பக்குவத்தில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை போட்டு வேக விட்டுறலாம். கீரை வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்காது, 5 நிமிஷத்துலேயே கீரை வெந்துடும். நம்ம மறுபடியும் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நம்ம பருப்பு வேகும்போதே கரெக்டாக தண்ணி வச்சுருக்கோம். அது இல்லாமல் கீரை அலசி வச்சுருக்கிறதுல அதுலேயும் தண்ணி இருக்கும். இந்த பக்குவம் கரெக்டாக இருக்குங்க. தண்ணி ஊற்றாமல் இதே பக்குவத்திலே வேக விட்டுறலாம். இப்படி கீரை அரை வேக்காடு வெந்து வரும்போது தான் உப்பு போடணும். ஃபஸ்ட்டே கீரை பொரியலாக இருக்கட்டும், கடையிறதா இருக்கட்டும், கீரைக்கு மட்டும் முதல்ல உப்பு போடக்கூடாது, கசப்பு தன்மை ஏற்பட்டுடும்.
கசப்புத்தன்மை ஏற்பட்டுவிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு உப்பு நம்ம அப்படியே நிறைய இருக்கும்போது நம்ம போட்டோன்னா உப்பு அளவும் தெரியாது. எவ்வளோ போடுறதுன்னு கரெக்டாக அளவு பார்த்து போட முடியாது. இந்த மாதிரி வெந்த உடனே போட்டோன்னா திட்டமாக போடலாம். இந்த சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ கீரை இறக்கி வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டு பொரிய விட்டுறலாங்க. கடுகு பொரிஞ்சதும் நான் சீரகம் போட்டிருக்கேன், ஸ்கிப் ஆகிடுச்சு. சீரகம் போட்டுட்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுருங்க. பச்சை மிளகாய் நம்ம போட்டிருக்கோம் காரத்துக்காக. இப்போ மறுபடியும் தாளிக்கும்போது 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம். காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு தாளித்தா தான் டேஸ்ட் இருக்கும். பெருங்காயமும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இடித்து வச்சு ஒரு 2 பல் சும்மா அப்படியே இடித்து போட்டு நம்ம தாளித்தோன்னா வாசனையாக இருக்கும். அதான் பூண்டு இடித்து போட்டிருக்கேன் பாருங்கள். பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கீரையை கடைஞ்சிடலாம். இது மாதிரி மண் சட்டியில் கீரை கடைங்க. மண் சட்டியில் கீரை கடைஞ்சி சாப்பிட்டோன்னா உடம்புக்கும் நல்லது, நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அவ்வளோதான், கீரை கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கடைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது போல் நல்ல மைய கீரையை கடைஞ்சிடுங்க. இந்த மத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை மட்டும் அலசிக்கிட்டால் போதும். வேறு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்றிக்க வேண்டாம். கரெக்டாக இருக்கும் இந்த பக்குவம். கீரை கடைஞ்சாச்சு. நம்ம தாளித்து வச்சுருக்கதையும் எடுத்து கீரையில் கொட்டிடலாங்க. இது போல் கீரை செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக செய்யுங்க. தெரிஞ்சவங்க திட்டாதீங்க, தெரியாதவங்க பார்த்து செய்யுங்க. தாளித்ததை எடுத்து கொட்டியாச்சு. இதை அப்படியே வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. சுட சுட சாதத்தில் போட்டு கீரை சாப்பிட்லாம். இதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு, வாழைக்காய் எது வேணாலும் வறுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.